அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தி சமாதானம் நம்முடைய உயிரிலும் மேலான இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய உற்றார் உறவினர்கள், சகாபாக்கள் மற்றும் நம்முடைய அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன். என்னுடைய பழைய பெயர் பிளசன்ட் இஸ்ராயேல். நான் ஒரு 10 வருடங்கள் கிறிஸ்தவ பாதிரியாராக திருச்சபையிலே ஊழியம் செய்து, அதன் பிறகு எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய திருப்பொருத்தத்தினாலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். இன்றைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னா, பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற சமுதாயத்தை சார்ந்த அல்லது மதத்தை சார்ந்தவர் கேட்கிறதான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய வேதத்தை இறைவன் காக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு இறுதியாக நமக்கு அருளப்பட்டதான இந்த திருக்குரானை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் முன்பதாக 3 வேதங்களை அல்லாஹ் வழங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் என்கிற வேதத்தையும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சபூர் என்கிற வேதத்தையும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஞ்சில் என்கிற வேதத்தையும் வழங்கினான். இன்றைக்கு மனிதர்கள், அதாவது ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கிறவர்கள் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள், இஸ்லாத்தின் மீது குறை கூற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உங்களுடைய இறைவன் தான் இந்த 3 வேதத்தை வழங்கினார், அந்த இறைவன் ஏன் இந்த வேதத்தை பாதுகாக்கல? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது இது சரியா தானே இருக்குது. கடவுள் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா, இறைவன் ஒரு காரியத்தை செஞ்சா கடவுள் தானே அதை பாதுகாக்கணும், ஏன் பாதுகாக்கல அப்படிங்கிற கேள்வி நார்மலாக ஒரு மனிதனுக்கு வருகிறது, இயல்பு தான். இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, இறைவன் நிச்சயமாக இந்த 3 வேதங்களையும் கொடுத்தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த வேதத்தை யாரிடத்தில் கொடுத்தான், எதற்காக கொடுத்தான் என்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவது, வேதம் என்பது என்ன, தௌராத் என்கிற வேதம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் தோரா என்று சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு என்று அதை சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த தோரா என்கிற புஸ்தகத்திலே பல மாற்றங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை கடவுள் அனுமதிச்சிட்டாரு, கடவுள் ஏன் அதை காப்பாற்றலை அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கு பொதுவாக அதிகமாக அந்த கேள்வியை கேட்குறவங்க யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். நாங்கள் வச்சிருக்கிற பைபிள் இறைவனால் அருளப்பட்ட வேதங்கிறத நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் ஏதோ திருக்குறானை கொண்டு வந்துட்டு அதுதான் கடவுளுடைய வேதம்னு சொல்கிறீங்க, இதை தான் இறைவன் கொடுத்த வேதம்னு சொல்கிறீங்க, ஏன் கடவுள் இந்த வேதத்தை விட்டுட்டு ஏன் புதுசாக ஒரு வேதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. புதிதாக இந்த வேதம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் அப்படிங்கிறத விட, வேதம் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய வார்த்தைகள் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழுமையாக்கப்பட்ட இறைவேதம் தான் இந்த திருக்குரான். அப்போ அந்த வேதம் எல்லாம் முழுமையாக்கப்படலையா அப்படின்னா முழுமையாக்கப்படலை. அது எல்லாமே பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு சில வசனங்கள், சில காரியங்கள் சேர்க்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதற்கு முன்பதாகவே அந்த வேதங்களிலெல்லாம் சில மாற்றங்கள், சில திருத்தங்களை மனிதர்கள் செய்து விட்டார்கள். இதை யார் செய்தாங்க அப்படின்னா, அந்த வேதம் யாரிடத்தில் கொடுக்கப்பட்டதோ அந்த சமுதாய மக்கள் தான் அதை செய்தாங்க, வேற யாரும் அதை செய்யலை. கடவுள் ஏன் இதை அனுமதித்தார்? அவங்க மாற்றி கடவுளுடைய வசனத்தையே அவங்க மாற்றி எழுதுறாங்க, கடவுளுடைய வேதத்தையே அவங்க மாற்றி எழுதிட்டாங்க. இதை ஏன் கடவுள் அனுமதித்தார் என்று சொன்னால், இதை கேள்வி கேட்கிற கிறிஸ்தவர்கள் முதலாவது ஒரு காரியத்துக்கு சிந்திக்கணும். இதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமானால் பதிலையும் கூறலாம். என்ன அப்படின்னா, முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அதாவது ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் இறைவன் உருவாக்கினார். உருவாக்கி இறைவன் ஆதாமினிடத்தில், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம் சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரத்தினுடைய கனியை, அந்த பழத்தை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படி சொல்லி இருக்கிற சமயத்திலே குரான் படி அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லியும், பைபிளின் படி அவர்கள் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் இருந்தார்கள் என்றும் அவர்களுடைய நம்பிக்கை. இப்போ என்ன அப்படின்னா, கடவுள் தான் அதை சொல்லியிருக்கிறார், கடவுள் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆதாம் என்கிற முதல் மனிதன், கடவுளுடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு மனிதன், அந்த பழத்தை பறித்து சாப்பிடும் பொழுது கடவுள் ஏன் அங்கே தடுக்கலை? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஏன் கடவுள் தடுத்திருக்கலாமே, இந்த பழத்தை சாப்பிட விடாமல் தடுத்திருக்கலாமே. இன்னைக்கு இந்த வேதத்தை மாத்திருக்கு விட்டுட்டாரேன்னு கேள்வி கேட்குற நீங்கள், அந்த பழத்தை ஏன் சாப்பிட விட்டாரு அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த பழத்தைக்கு முழு பொறுப்பும் கடவுள் கிடையாது, ஆதாம் தான். ஆதாம் தான் முழு பொறுப்பு. அதை சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் ஆதாமின் இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அவருக்கு ஒரு வைக்கப்பட்ட ஒரு சோதனை. அவர் அந்த கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுவாரா அல்லது அதுக்கு கீழ்ப்படியாமல் அதை விட்டு விடுவாரா என்பது ஆதாமுக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை. அதே போலதான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் என்பது அந்த பழத்தை போன்றதுதான். இதை இவர்கள் கடைசி வரைக்கும் காத்து கொள்வதும், இதை காத்து கொள்ளாமல் இதுல பல மாற்றங்களையும் தங்களுக்கு இஷ்டமானபடி கடவுளுடைய வார்த்தையை திருத்திக் கொள்ளுகிறதும் அவங்க கிட்டதான் இருக்குது. கடவுள் இந்த வேதத்தை முதல்ல யார்கிட்ட கொடுத்தாருன்னா, அந்த சமுதாய மக்கள் பனி இஸ்ராயேல் என்று சொல்லப்படுகிறதான இஸ்ராயேல் மக்களிடத்துல முதல்ல இந்த வேதம் கொடுக்கப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். எப்படி ஆதாம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனிப்பட்ட விதமாக அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சோ, அந்த பழத்தை புசிக்கிறதும் புசிக்காம இருக்கிறது எப்படி அவருக்கு சொந்த விருப்பமோ, அது போல இந்த வேதத்தை பின்பற்றுறதும் பின்பற்றாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பமா இருந்துச்சு. கடவுள் அவர்கள் மீது கட்டளையாக அதை திணிக்கல. அது என்ன சொன்னாரு, நீங்கள் எனக்கு உட்பட்டவர்களா, என்னுடைய மக்களாக, என்னுடைய அடியார்களா நீங்க வாழணும்னா என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றுங்கன்னு சொன்னார். இவர்களுக்கு அதன்படி வாழ விருப்பம் இல்லை, அந்த வேதத்தையே மாற்றி எழுதி கொண்டார்கள். இவ்வளவுதான். மற்றபடி இதுல கடவுளையே அதை காப்பாத்தல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வேதத்துக்கு முழு பொறுப்பு யாருன்னா அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமுதாயம் தான். அந்த சமுதாயமே அதில் பல குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த கொடுக்கப்பட்ட இந்த வேதமானது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அல்ல, முழு உலகத்துக்குமாய் கொடுக்கப்பட்ட இறுதி வேதமாய் இருக்கிறது. இந்த இறுதி வேதத்தை அல்லாஹ்வே சொல்லுகிறான், நானே அதை பாதுகாப்பேன் என்று சொல்லி. திருக்குரானிலே 15வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாகவே நாங்களே அதை பாதுகாப்போம். அல்லாஹ் சொல்றான், நாங்க அதை பாதுகாப்போம். ஏனென்று சொன்னால் முந்தைய வேதத்துக்கு பொறுப்பாக மனிதர்கள் நியமிக்கப்பட்டார்கள், நபிமார்கள் நியமிக்கப்பட்டார்கள். அந்த நபிமார்களை கொலை செய்துவிட்டு அதற்கு பின்பற்றின அந்த சமுதாயங்கள் அந்த வேதத்தை மாத்தினாங்க. ஆனா இனி அப்படி ஒரு காரியம் நடக்காது. ஏனென்று சொன்னால் இதற்கு பிறகு எனக்கு நபிமார்களும் வரப்போகிறது இல்லை, இதற்கு பிறகு இனி வேதங்களும் கொடுக்கப்படுகிற போறது இல்லை. ஏன்னா எல்லா இறை தூதர்களுடைய வருகையும் முற்று பெற்று விட்டது. இறுதி இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவேதம் தான் கடைசியாக இறுதியாக கொடுக்கப்பட்ட இறைவேதம். இதற்கு பிறகு தீர்க்கதரிசிகளோ இறை தூதர்களோ நபிமார்களோ கிடையாது. இதற்கு பிறகு எந்த வேதமும் கிடையாது. ஆகவே இந்த வேதத்தை, முழுமையாக்கப்பட்ட இந்த வேதத்தை காக்கிறதான முழு பொறுப்பையும் அல்லாஹ்வே எடுத்துக்கொண்டான் என்பதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது. முந்தைய வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தௌராத் வேதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்ஜில் என்கிற வேதத்தை கொடுக்கிறான். இந்த வேதங்கள் எல்லாம் யாருக்கு அருளப்பட்டது என்று சொன்னால் பனி இஸ்ராயேல் மக்களுக்காக அருளப்பட்டது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக இந்த வேதம் கொடுக்கப்படலை. திருக்குரான் 34ஆம் அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் உங்களை அனைத்து மனிதர்களுக்கும் அனுப்பினோம் என்று சொல்லி. முகமது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களை குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அனுப்பல. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அனுப்பினோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அனுப்பினோம். ஆனால் நபியே, நாங்கள் உங்களை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அனுப்பல, முழு சமுதாயத்துக்கு, இந்த யூனிவர்சல் ஃபுல்லாத்துக்காகவும் நான் உங்களை அனுப்பி இருக்கிறோம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தை நாங்கள் பாதுகாப்போம். ஏன்னா உங்களுக்கு பிறகு இன்னொரு தீர்க்கதரிசியோ நபியோ வரப்போகிறது கிடையாது. ஆகவே நாங்களே பாதுகாப்போம்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்பதாக இருந்ததான வேதங்கள் குறைவுள்ள வேதங்கள் என்று நான் உங்களுக்கு முன்பதாக சொன்னேன். குறைனா வேதத்துல குறையா இல்லை, அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அந்த வேதம் குறைவுள்ளதா இருக்கவில்லை. அதாவது அது நிறைவாக்கப்படலை, நிறைவடையாத ஒரு பாதியிலே நிற்கிறதா இருந்துச்சு. ஏன்னா அது நிறைவுபடுத்த வேண்டியதா இருந்தது. அதில் பல மாற்றங்களை மனிதர்கள் உருவாக்கினார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்ததான இந்த இறுதி வேதத்திலே முகமது நபியின் இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். திருக்குரான் வசனம் 5வது அத்தியாயம் 3வது வசனத்திலே, இன்று நான் உங்கள் மார்க்கத்தை நிறைவு செய்தேன். இந்த மார்க்கத்தை, இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை நாங்கள் நிறைவு செய்துட்டோம், இதில் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை என்று சொன்னார். அதே போலதான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது. இந்த வேதம் இன்றளவுக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது எத்தனையோ பேர் அழிக்கணும்னு நினைச்சாங்க. இதை அழிக்கணும்னு நினைச்ச அனைவருமே அழிந்து போனார்கள். இந்த வேதத்தை அழிக்கணும்னு நினைச்சவங்க, இந்த மார்க்கத்தை நினைக்கணும்னு நினைச்ச அந்த ராஜ்யங்கள் அழிந்து போனதை தவிர இந்த மார்க்கமோ இந்த வேதமோ இன்றைக்கும் அழிக்கப்பட முடியும் இல்லை. இதில் இருக்கிற எந்த வசனங்கள் மாற்றப்படவும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இதை அல்லாஹ்வே பாதுகாக்கிறான். இந்த மார்க்கத்தை யாரும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, இந்த வேதத்தை யாரும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மார்க்கத்தை முழுமையாக்கியது அல்லாஹ் தான்.
இந்த வேதத்தை பாதுகாக்கிறதும் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தாண்டி இந்த வேதத்தை ஒருவரால் அழிக்க முடியாது. ஆகவே கேள்வி கேட்கிறவர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முன்பதாய் கொடுக்கப்பட்ட வேதங்களுக்கு பொறுப்பு மனிதர்கள், கடைசியாக கொடுக்கப்பட்ட இந்த வேதத்துக்கு பொறுப்பு இறைவனே. ஆகவே அந்த இறைவன் இந்த முழு வேதத்தையும் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறான். ஆகவே கலப்பு செய்யப்பட்ட அல்லது கரைப்படுத்தப்பட்ட வேதங்களை கையில் வைத்துக்கொண்டு அதுதான் சத்தியம் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கொள்ள வேண்டாம். தயவு செய்து உங்கள் கைகளில் இருக்கிற வேதத்தை சிந்தித்து பாருங்கள். அது மனிதர்களால் எழுதப்பட்ட புஸ்தகமே அன்றி இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம் கிடையாது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இந்த திருக்குரான் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உண்மையாக இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தை வாங்கி நீங்கள் பயனடையும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நேர்வழிகள் காட்டுவானாக. வாகிர தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.